எனக்கு ஒரு பிரச்சனைங்க. என்ன பிரச்சனைன்னா, இப்ப இங்க ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்க இல்லையா? நான் சில ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன், குவான்டிட்டி வச்சிருக்கேன், அதுக்கு உண்டான அமௌண்ட் வச்சிருக்கேன். இத வந்து நான் இங்க ஆட் பண்ணணும்னு பார்க்குறேன். அமௌண்ட் எவ்வளோ? ஐட்டம் டோட்டல் எவ்வளோ? அத ஆட் பண்ணணும். டோட்டலா ஆட் பண்ணலான்னு பார்க்குறேன். இது சம் ஃபங்ஷன் போடுறேன். சம் ஃபங்ஷன் போடுறேன். என்டர். இதுக்கு சம் ஃபங்ஷன் போடுறேன். கண்ட்ரோல் ஆர்னா ஃபார்முலா காப்பியா உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். பாருங்க. அப்படி பார்த்தா இது ஆட் ஆகணும்ல? ஆட் ஆக மாட்டேங்குது. ஏன் ஆட் ஆக மாட்டேங்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் போயிட்டு சரி இதோட ஃபார்மேட் என்னவா இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா கண்ட்ரோல் 1 போட்டீங்கன்னா அந்த ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரலா இருக்கு. ஜென்ரல்னா என்னன்னா உங்களுக்கு வந்து நம்பரும் வேரியபிளும் சேர்ந்து வருது, கேரக்டரும் சேர்ந்து வருது. அதனால இது வந்து ஜீரோன்னு காமிக்குது. இப்போ இன்னைக்கு என்ன பண்றது? எனக்கு வந்து நீங்க சொல்லலாம் அந்த கேஜி 100 தூக்கி விட்டா ஆட் ஆகுமே அப்படின்னு. ஆனா எனக்கு அது தேவையில்லை. எனக்கு வந்து யூனிட்டோட ஆட் ஆகணும். ஆட் ஆன டோட்டல்ல எனக்கு யூனிட் காட்டணும். அது எப்படி காட்டுறது? அதுக்கு ஏன்னா ஒரு வழி இருக்கா? இருக்குது. அதை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆபீஸ் குரு. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த 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 ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது, அந்த ஃபார்மேட்டிங் வச்சு எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம இந்த இந்த இதை வந்து நான் ரிமூவ் பண்றேன். கண்ட்ரோல் ஹெச் அப்படின்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? கண்ட்ரோல் ஹெச் அதை போட்டு நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரீப்ளேஸ் ஓகேவா? அப்புறம் இதை பிடிச்சி கண்ட்ரோல் ஹெச் போட்டு ருப்பீஸ்னு போட்டு இதையும் ரீப்ளேஸ் ஆல் பண்ணிடுறேன். இப்போ ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ இதுக்கு இதுக்கு வந்து இது வந்து குவான்டிட்டிக்கும் யூனிட்ஸ் போடணும், இதுக்கும் யூனிட்ஸ் போடணும். எப்படி போடுறது? ஃபர்ஸ்ட் இதை எடுத்துப்போம். இந்த எடுத்து கண்ட்ரோல் 1ன்னு போட்டால் இந்த ஃபார்மேட் செல்ஸோட இது வரும். இங்கே கஸ்டம் அப்படின்னு போயிட்டு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு டெசிமல்ல வேணுமா ஹோல் நம்பரா வேணுமான்றத பொறுத்து இருக்கு. நான் எனக்கு இதெல்லாம் ஹோல் நம்பரா வேணாம், எனக்கு டெசிமல்ல வந்தா போறோம். குவான்டிட்டி சரி ஹோல் நம்பரா வந்தா போறோம். சாரி ஹோல் நம்பரா வந்தா போறோம். டெசிமல்ல வேணாம். ஸோ நான் என்ன பண்ணேன் 0 அப்படின்னு போட்டு வித்தின் கோட்ஸ்க்குள்ள கேஜி அப்படின்னு போட்டு கோட்ஸை க்ளோஸ் பண்றேன். பாத்தீங்கன்னா இங்க இப்ப எப்படி வந்திருக்கு 1 கேஜின்னு வந்திருக்கா பாருங்க. இப்ப ஆட் ஆயிடுச்சு பாருங்க இந்த இடத்துல. அதே மாதிரி இதுக்கும் இது ருப்பீஸ் இல்லையா? அதனால 0.00 இதுக்குள்ள ஆர்எஸ் ருப்பீஸ் ஸ்மால் எஸ் வரணுமா ருப்பீஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஆயிடுச்சு. பாத்தீங்களா? இது ஒரு சின்ன விஷயம். நம்ம நம்பர் ஃபார்மேட்டிங்ல பண்ணக்கூடிய இது. சரி இப்போ உங்களுக்கு இது அப்படியே ஆட் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி ஆட் பண்ணதுல நம்ம இது மாற்றணும், அதனால தான் வருதுன்னு நம்ம நினைப்போம். இப்போ அப்படியே ஆட் பண்ணிப்போம். ஈக்குவல் டு இங்கே சம் ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க. ஈக்குவல் டு சம் ஆஃப் போடணும் பாருங்க. இங்கே சம் ஃபங்க்ஷன் இருக்கும். அது சம் ஆஃப்னு கொடுத்து பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு அதை 28 கேஜி. அப்புறம் இந்த பக்கத்தில் வந்து கண்ட்ரோல் ஆர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 1650 கேஜி எடுத்துக்கிச்சு. இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு இதுவாக இல்லை, டெசிமல் இல்லை. ஆனால் நம்ம வேணும்னா மன்னிக்கணும், கண்ட்ரோல் ஆர் இங்கே கொடுக்காதீங்க. இந்த இடத்துல வந்து சம் பண்ணுங்க. சம் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு இது கண்ட்ரோல் ஆர் இங்கே வேலை செய்யலை, அதுக்காக மன்னிக்கணும். கண்ட்ரோல் ஆர் கொடுக்காதீங்க. தனியாக போயிட்டு சம் ஃபங்க்ஷனே போடுங்க. இங்கே நான் இது போடுறேங்க, ஏன்னா இது ஃபார்மேட் மாறுனதுன்னா மறுபடியும் ஃபார்மேட் பண்ணுறேன். நீங்கள் அந்த தவிர செய்யாதீங்க. இங்கே சம் ஃபங்க்ஷன் நீங்கள் கொடுங்க. 1650 ருபீஸ் அப்படின்னு வந்துருச்சா? இது ஒரு சின்ன நம்பர் ஃபார்மேட்டிங் விஷயம் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சேன். until I see you in the next video. இது மாதிரி நிறைய வீடியோக்கள் நான் கொடுக்குறேன். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், சாரி இந்த ஃபார்மேட் நம்பர் ஃபார்மேட்டிங், ஃபார்மேட் செல்ஸ்லேயே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. வரக்கூடிய வீடியோஸில் அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ இது வந்து நான் வந்து வேணுமென்ட்டு உங்களுக்கு என்ன தப்பு நடக்குங்கிறத பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணாமல் பார்த்துக்கோ. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நான் பண்ண மாதிரி முதல்ல கேஜிஸ் போட்டு அதை வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதெல்லாம் பண்ண வேணாம். நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா செல்ஸை ஃபார்மேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணிட்டு டேட்டா என்டர் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ திஸ் இஸ் எ ஸ்மால் வீடியோ. Until I see you in the next video, goodbye to all and thank you to all.